கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என தந்த இந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு, உன்னை ஆவியானவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. உன்னை ஆவியானவருடைய அடுத்தவனை பார்க்கக்கூடாது. உன்னை ஆவியானவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். சபையையும் இப்போது ராஜா என்ன செய்தார்னா, ஏகாய் என்பவர் சபைக்குள்ளே இருக்கார், அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கார். அரண்மனை என்னால் சபைன்னு வச்சுக்கிடுங்க. அந்த அரண்மனைக்குள்ளே ஏகாய் என்பவர் ஒருவர் இருக்கார். அது யாரு? ஏகாய்னா ஆவியானவர். நாமும் சபைதான், இதுவும் சபைதான். இந்த ஆவியானவருடைய கரத்துல எல்லா சபைகளையும் ராஜா ஒப்பு கொடுத்திருக்க. ஆவியானவருடைய கரத்துல புறஜாதிகளுடைய நம்மை எல்லாம் இயேசு ஆவியானவருடைய கரத்துல என்ன செஞ்சிருக்கார்? ஒப்பு கொடுத்திருக்கார். யோவான் 16ஆம் அதிகாரத்துல, நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போவேன், ஆனால் தேற்றரவாளர் உங்களிடத்துல வருவார், அவர் வருவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். அப்ப இயேசு போன பிறகு நம்ம எல்லாம் ஒரு ஆவியானவருடைய கைக்குள்ளாக, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை அவர் என்ன செஞ்சுட்டு போயிருக்கார்? ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்ப எஸ்தருக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தது அவளுடைய ஜபத்தினாலேயோ, அவளுடைய பரிசுத்தத்தினாலேயோ, அவளுடைய ஒழுக்கத்தினாலேயோ உண்டானது அல்ல. நம்மளை எல்லாம் கர்த்தர் மீட்டது நாம் பரிசுத்தமா இருந்ததுனாலேயோ, நாம் நல்ல ஜெபிக்கிறவர்களால அல்லையோ, இல்ல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக பாவமானார். நாம் சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். அப்ப இது நம்முடைய திறமைக்கு தந்த பரிசு அல்ல, தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபை. எஸ்தருக்கு என்ன தகுதி இருக்கு? அரண்மனைக்குள்ள போவதற்கும் ராஜாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கும் எஸ்தருக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லை. ஆனால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்த கிருபை அவனை எங்க கொண்டு போகுது? இதே போல இங்க நம்ம எப்படி வந்திருக்கோம்? தகுதிபடியா இல்ல, கர்த்தர் நமக்கு தந்த கிருபையினாலதான் அந்த சபைக்குள்ள வந்திருக்கோம். இல்லைன்னா நம்மளால முன்னே தூரமா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், அந்நியரா இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு புறம்பா இருந்தோம். அங்கே இருந்த நம்மள கர்த்தர் கிருபையா மீட்டு எங்க கொண்டு வந்திருக்கார்? நீங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும், அப்ப வஸ்தியின் மேல தேவனுடைய கண்டிப்பு வெளிப்பட்டுச்சு, எஸ்தரின் மேல தேவனுடைய தயவு வெளிப்பட்டுச்சு. நாம எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்றால் போலதான் தேவனுடைய கண்கள் நம்ம மேல இருக்கும். இப்ப நீங்க நல்ல கவனி. இப்போ உங்க பிள்ளைகளே வைங்களேன், 2 பிள்ளைகள் அங்க விளையாடுது, ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கான், உங்க பிள்ளை இன்னொருத்தனை அடிக்கான், உங்களுக்கு இங்க என்ன ஆகும்? நல்லா பார்த்துட்டு இருக்கிற உங்க பிள்ளை உங்க முகம் எப்படி மாறும்? கோபமா மாறுமா? ஒரு கண்டிப்பா மாறுமா? நீங்கள்லாம் பார்க்கறத பார்த்தா அப்படியெல்லாம் மாறவே மாறாது பாஸ்டர். மாறுமா? மாறாதா? மாறும்.
இதே போலதான் நம்ம நடக்கிற நடக்கைய பொறுத்து தான் தேவனுடைய கண்கள், தேவனுடைய முகம் நம்ம மேல மாறும். அங்க வஸ்தி நடக்கிற நடக்க ராஜாவுக்கு பிரியமா இல்லாததுனால வஸ்தி மேல தேவனுடைய கண்டிப்பு வெளிப்பட்டுச்சு. இங்க எஸ்தர் ராஜாவுக்கு பிரியமா இருந்ததுனால எஸ்தர் மேல தேவனுடைய தயவு வெளிப்பட்டுச்சு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்றால் போலதான் தேவனும் நமக்கு வெளிப்படுவார். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு தேவன் எனக்கு மன்னிப்பார், எனக்கு கிருபை உள்ளவராய் இருப்பார், இவர் விசுவாசம். இவருக்கு என்னது? அதுக்கு பேர் விசுவாசமா? அதுக்கு பேர் என்னது? அப்படி அல்ல. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்றால் போலதான் தேவனும் நம்ம மேல வெளிப்படுவார். ஏன்னா நமக்கெல்லாம் நிர்விசாரம் வந்துடும். நம்ம என்ன செஞ்சாலும் தேவன் நம்ம மேல அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆமா, இவனுக்குள்ள இந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணம் அவனை அப்படியே கொண்டு போயிரு. எங்க? பரலோகத்துக்கு இல்லை, பாதாளத்துக்கு. இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மனாலும் அவன் மாற மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? நான் என்ன செஞ்சாலும் தேவன் என்னை மன்னிப்பார். தேவன் எனக்கு அப்படி கிடையாது. நீ நடக்கிற நடக்கைய பொறுத்து தான் தேவன் உனக்கு வெளிப்படுவார். இங்க ரெண்டு விதமா இருக்கார். தேவன் கண்டிப்பையும் வாசிங்க அதை. ஆகையால் தேவனுடைய தயவையும், அப்ப அவருக்கு ரெண்டு முகம் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் தயவு உள்ளவரா பார்ப்பார், ஒரு பக்கம் கண்டிப்போட பார்ப்பார். பாஸ்ட் கண்டிச்சாலே நமக்கு பிடிக்க மாட்டுக்கு, இல்ல தேவன் கண்டிச்சா நம்ம தாங்குவோமா? அப்ப இந்த எஸ்தருக்கு இந்த தயவு வர காரணம் என்ன? அவளுடைய பரிசுத்தத்தினாலேயோ? ஐயா, நம்ம எவ்வளவோ செஞ்ச தப்புக்கு கத்த இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்தது நம்ம பரிசுத்தத்தினாலேயோ, நம்ம ஜெபம் பண்ணதுனாலேயோ, நம்முடைய ஒழுக்கத்தினாலேயோ அல்ல, அவருடைய கிருபையினால. நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நம்முடைய தரமெல்லாம் கிடையாது, அவருடைய கிருபை. நம்ம என்ன சொல்வோம்? நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம நிக்கல, அவர் தான் நம்மளை நல்லா ஆக்கியிருக்கார். சாக்கடையில் இருந்தால் நம்மளை குளிப்பாட்டி ரத்தத்தினால கழுவி நம்மளை அவர் தான் நல்லா ஆக்கியிருக்கார். இல்லைன்னா நம்ம மேலே என்ன வாடை வரும்? சாக்கடை வாடை தான் வரும். ஏன்னா அப்படி தானே இருந்தோம். அவர் தான் நம்மளை நிறுத்தியிருக்கார தவிர நாம நிக்கல. அவர் தான் நம்மளை கொண்டு வந்திருக்கார தவிர நாம கொண்டு வரல. அவர் தான் நம்மளை பரலோகம் கொண்டு போறார தவிர நாம போகல. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகுந்தால் போலதான் தேவனும் நமக்காக செயல்படுவார். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு தேவனே நான் உமக்காக எல்லாமோ செஞ்சனே, என்னை ஏன் என்னெல்லாமோ செஞ்ச, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தையா? வாழ்ந்தோமா? இல்லை. நீங்க எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் வஸ்தி தள்ளப்பட்டான்னு பாருங்க. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு ராஜாவின் கண்களுக்கு பிரியமா இருந்த வஸ்தி தான், ராஜாவுக்கு பிரியமா வாழ்ந்த வஸ்தி தான். ஆனா அப்ப வர 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 உலகம் அந்த வஸ்திக்குள்ள போக 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 ராஜாவுக்கு பிரியமான காரியம் எல்லாம் வெளியே போயிட்டு. என்ன பஸ்ட் சொல்றீங்க? அவளுக்குள்ள எங்க உலகம் வந்தது? நீங்க வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியா இருந்த இவட்ட என்ன இருந்தது?
சௌந்தரியம் இருக்கு, உலகம் உள்ள வந்துட்டு, ஆனா ராஜாவுக்கு கீழ்ப்படிதல் வெளியே போயிட்டு. ராஜா இந்த சௌந்தரியத்தை எதிர்பார்க்கல. ராஜா கூப்பிடும் போது அதற்கு கீழ்ப்படுகிற அந்த சௌந்தரியத்தை தான் எதிர்பார்க்கார். நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. சௌந்தரியம். அப்ப உலக காரியங்கள் எந்த அளவுக்கு உள்ள வருதோ அந்த அளவுக்கு அவன் வஞ்சிக்கப்படுவான். அவன் வஞ்சிக்கப்பட்டுட்டான், ஆனால் அவனிடத்துல தேவனுக்கு கீழ்ப்படிதல் போய்விடும். தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை போய்விடும். அவனால தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஏனால் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, அந்த சபையை தான் கர்த்தர் புகழுவார். நம்ம கர்த்தருக்கு பயப்படாம கர்த்தர் என்ன புகழணும், புகழுவார். பாஸ்டர் எல்லாத்தையும் புகழ்ந்தான் ஆகணும். ஆனா கர்த்தர் அப்படி புகழ்ந்த மாட்டாரு. கர்த்தர் யாரை புகழ்ந்தாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை தான் புகழுவார். இந்த சௌந்தரியமா இருந்துட்டு அழக காட்டிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு, சபையில் உலக அழகெல்லாம் கொண்டு வந்துட்டு பலூனை கட்டி அந்த டெக்கரேஷனை பண்ணி இந்த டெக்கரேஷனை பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு, இதெல்லாம் என்னது? அழகுபடுத்துதான். சபையை அழகப்படுத்த கத்த நம்மளை அழைக்கல. சபை தேவனுக்கு பிரியமா இருக்கதா? இந்த சபை, வஸ்தி என்கிற சபை தன்னை அழகுபடுத்துது. ராஜா அந்த அழகை எதிர்பார்க்கல. ராஜா என்ன செஞ்சார்? வஸ்திய கூப்பிட்டுட்டு வாங்கினார். வஸ்திக்கோ வரமாட்டேன்டா. அப்ப இந்த சௌந்தரியம் என்னது? ஐயா, என்ன மேக்கப் போட்டாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்தாதான் உள்ள இருக்கிற ஆவி தெரிஞ்சிருமே. அதை மேக்கப் போட்டு மறைக்க முடியுமா? முடியாத. மேக்கப் போடுறதுனால தேவனுக்கு பிரியமா? ஐப்ரோ போட்டு, லிப்டிக் போட்டு, நெத்திச்சுடி போட்டு, கம்மல் போட்டு, இந்த உலக அழகை பார்ப்பதற்காக ராஜா நம்மளை சபைக்கு கொண்டு வரல. தேவனுக்கு பிரியமான காரியத்தை பார்ப்பதற்காக தான் ராஜா நம்மளை சபைக்கு கொண்டு வந்தார். சபைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்தது, அரண்மனைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்தது ராஜாவுக்கு பிரியமா வாழ. அதற்கு தான் ஆயத்தப்படுத்துறார். ராஜாவுக்கு பிரியமா வாழ்றதுக்கு என்ன கொடுத்தாங்க? ஏகாய் ஆவியானவர் என்ன தெரியுமா கொடுத்தார்? கந்த வர்க்கமும் வெள்ளை பழமும் கொடுத்தார். தெரியுமா? அது என்ன, நீங்க என்ன அது நல்லதுன்னு நினைக்கலா? அவ்வளவு பாட கொடுத்தார். என்ன கொடுத்தார்? கசப்பு. அவ்வளோ வாழ்க்கையில கசப்பை கொடுக்கார். நம்ம ஒரே ஆசீர்வாதத்தையே எதிர்பார்க்கோம். நீங்க இப்போ அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 26ஆம் வசனம் நினைக்கேன். சாரி, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கேன். வாசிங்க. பிலிப்புவை ஆவியானவர் வனாந்தரத்துக்கே கொண்டு போனார். அப்படியே ஒரு வசனம் உண்டா? வாசிங்க. அப்போஸ்தலர், மைக்கை நல்லா பக்கத்தில் வச்சு சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம். சரி, அப்படியே விட்டுருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அதற்கு அவன் எழுந்து போனான். வனாந்தரத்தில் இப்ப கர்த்தர் போக சொன்னா யாரு போவோம்? நம்ம எவ்வளவோ கர்த்தர் சொன்னாலே கேட்க மாட்டோம். ஆனா இந்த பிலிப்போ பாருங்க,
கர்த்தர் வந்து சொல்றார், பிலிப்புவே நீ வனாந்தர மார்க்கமாய் எழுந்து போ. இப்ப இவர் போயிட்டு இருக்கும்போது கந்தாகிய மந்திரி வாரார். இப்ப பிலிப்பிட்ட ஆவியானவர் சொல்றார், பிலிப்புவே அந்த ரதத்தோட நீங்க இப்படி ஆவியானவர் சொல்ல சொல்ல போன இவர் குடும்பத்தை யார் பாப்பா? உங்க பையனுக்கே வரணும். இப்படி கர்த்தர் சொல்ல சொல்ல இவர் போயிட்டு இருந்தார்னா, வனாந்தரத்துக்கே போனார்னா, கர்த்தருக்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார்னா நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி பார்க்க? நமக்குள்ள அந்த எண்ணம் தானே இருக்கும். நான் சொல் சரிதானே? ஏன் பிலிப்புக்கு 4 பிள்ளைகள். அப்பல சொன்ன வசனத்தை வாசிங்க. அதான் என்கிட்ட கர்த்தர் பேசினா, வாசிங்க. அப்பல சொன்னாங்களா அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நகரம் முழுவதும் இல்ல அந்த வசனம் மட்டும் வாசிங்க. பிலிப்புக்கு செசனியா பட்டணத்துக்கு வந்து எத்தனாம் வசனம்? 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்துல தங்கினோம். நல்ல கவனிங்க ஐயா, பெண் பிள்ளைகளை வச்சிருக்காரு. பெண் பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு ஒரு ஊழியத்துக்கு ஓடுதார். ஆனா அங்க உள்ள கிருபை பிள்ளைகளுக்கும் வருது. நான் சொல்ல புரியுதா? பெண் பிள்ளைல எத்தனை பிள்ளைகள்? 4 பெண் பிள்ளை. நம்மளால ஒரு பிள்ளைய வச்சு நம்மளால சமாளிக்க. அப்ப இந்த 4 அவர் எப்படி கரை சேர்ப்பார்? கொஞ்சம் யோசிங்களேன். ஐயா, ஒரு பிள்ளையே நம்மளால கரை சேர்க்கப்படாத பாடு. பாஸ்டர் நீங்க பாட்டு சொல்திய இங்க என் பிள்ளைய பார்க்கவா நான் ஊழியத்துக்கு வர வாங்க. அவர் 4 பிள்ளைகளை வச்சிருக்கார், பெண் பிள்ளைகள். ஆனா சுவிசேஷத்துக்கு போறார். ஜெயசலன சுவிசேஷத்துக்கு போறார். 4 பிள்ளைகளை வச்சிருந்தவர், பெண் பிள்ளைகளை. அப்படி போனவர் எங்க போறாரு? வனாந்தரத்துக்கே போறார். அவர் யோசிக்கணுமா வேண்டாமா? இப்படி வனாந்தரத்துக்கு நான் போயிட்டு இருந்தா என் பிள்ளைகளை யாரு பாப்பா? ஆனா அங்க பிள்ளைகள் மேல கிருபை பெருகுது. இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தியாகம் பண்ணி போக போக அங்க பிள்ளைகள் மேல தேவ கிருபையும் தேவ அபிஷேகமும் தேவனுடைய வரமும் பெருகுது. நம்ம பிள்ளைகள் மேல பெருகுதா குறையுது? ஏன்? நம்ம சரியில்லை. பெற்றோர் இந்த தியாகம் பண்ணாததுனால பிள்ளைகள் மேல கிருபை பெருக மாட்டேங்குது, கிருபை குறையுது. நான் ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருப்பேனே, என்ன நல்ல பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கு, கிருபை உள்ள பிள்ளைகள் அப்படி சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏன்? நீங்க தியாகம் பண்ண அங்க பிள்ளைகள்கிட்ட இன்னும் கிருபை கூடும். அவர் நம்மளே மாதிரி மூளையை போட்டு கசக்கி அந்த ஊழியத்தில் அவன் மூளை அறிவை யூஸ் பண்ணல. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தருடைய தூதன் வந்து, ஜீவாக்கா எப்போ நீ வனாந்த மக்கமா போ, சர்ச்சைக்கு போன்னு சொல்லும் போது, தாவே உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு, நான் பிள்ளைகளை பார்ப்போனா வனாந்தரத்துக்கு? ஐயா, அங்கேயும் ஒரு ஆத்மாவை ரசிக்கக்கூடிய கிருபை உனக்கு கொடுத்திருந்தார், இங்கேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் கிருபை பெருகுது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனால மாத்திரம்தான் தன்னுடைய குடும்பத்தையும் இயேசுவுக்காக தியாகம் பண்ண முடியும். தன்னுடைய நேரத்தையும் இயேசுவுக்காக தியாகம் பண்ண முடியும். மற்றவர்களால தியாகம் பண்ணவே முடியாது. உண்மை. நீங்களே யோசித்து பாருங்க. 4 பெண் பிள்ளைகள். இத்தனைக்கு இவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு போறார், வனாந்தரத்துக்கே போறார். கந்தாக மந்திரி ஒரு காணிக்கையும் கொடுத்த மாதிரி கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கற. அவர் பாட்டுக்கு ஆவியான திரும்ப கொண்டு போயிட்டார்.
தண்ணியிலேருந்து ஏறினாங்க, திரும்ப ஆவியானவர் என்ன செஞ்சிட்டார்? கொண்டு போயிட்டார். காணிக்கையும் கிடைக்கல. அப்ப எப்படி வளர்த்திருப்பார்? ஆனா அந்த பிள்ளைகள் மேல தீர்க்கதரிசனம் வர இருக்கு, அந்த பிள்ளைகள் மேல தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கு. எப்படி? நம்ம பிள்ளைகள் அங்க போகணும் இங்க போகணும், கடைசியில் எங்கேயும் போகாது, இங்க தான் இருக்கும். ஏன்னா நம்ம உலக காரியத்துல நம்ம பிள்ளைகளை வளர்த்தாமே தவிர ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்க்கல. அப்போ நம்ம பிள்ளை எங்க முன்னேறும்? அவரு சுவிசேஷகரு, பிள்ளைகள் யாரு? தீர்க்கதரிசிகள். 4 தீர்க்கதரிசி. எவ்வளவு பெரிய கிருபை அது! ஐயா, கோடி ரூபாய் அந்த பிள்ளைகள் கையில இருந்தாலும் இதை விடுறதுக்கு வேல்யூ அது கிடையாது. சாமுவேல் படிக்கல, ஆனா தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவர் பெயர் போகுது. அவர் கர்த்தருடைய நம்ம பிள்ளை என்னத்தை பிடிஹெச் படித்தாலும் பிஹெச் படித்தாலும் எம்ஹெச் படித்தாலும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற அவனை தெரியுமா? யாரு அவன் தான்? யாரு தெரியாத? அந்த ஊரில் அவர் இன்ஜினியராக இருக்கார தெரியுமா? தெரியாத. அப்போ படிப்பு அவனை வயத்திலேயே, படிப்பு அவன் பேரை தான் முதல் பேச வரைக்கும் கொண்டு போலையே. கொண்டு போனது எது? அவன் மேலே இருந்த அபிஷேகம், அவன் மேலே இருந்த வரம். உங்க பிள்ளைகள் மேலே இருக்கிற கிருபை, வரம், அபிஷேகம் தான் அவனை உயர்த்தும். படிப்பெல்லாம் தூக்கி ஓரமாக தான் வைக்கணும். படிங்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் ஓரமாக தான் வைப்பீங்க. நம்ம தியாகம் பண்றதை பொறுத்து தான் நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஃபைனல் ஜீவாக்க எழுதி வச்சுக்கிடுங்க. நம்ம தியாகம் பண்றதை பொறுத்து தான் நம்ம பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. நிறைவேறு. எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு. வண்ணாந்தரத்துக்கு போறாருங்க, என்னங்க கிடைக்குங்க? கர்த்தருடைய தூதன் சொன்னாலும் இவனும் போனான், ஆவியான சொன்னாரா இவரும் போறார். எப்போ உன் குடும்பம் அதை அவர் பார்த்துக்கிடுவார். எப்போ உன் பிள்ளைகள் அதை அவர் பார்த்துக்கிடுவார். எப்போ பெண் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவன் குடும்பத்தை கர்த்தர் நடத்தினார். இப்போ நம்ம குடும்பத்தை, அநேக குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை ஏன் கர்த்தர் நடத்தலை தெரியுமா? நம்ம பிள்ளைகளை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம் தெரியுமா? அதை சிந்திச்சு பார்த்தீங்களா? நம்ம தான் காரணம். நேராக பிள்ளைகளை போய் நல்ல படியில இல்லை படியில கண்டிப்பாக படிக்க மாட்டான். நம்மளே சரியில்லாமல் அவனை போட்டு படியலன்னா படி வேணா ஏறுவான், ஸ்கூலில் ஏற மாட்டான். இங்கே படி. நம்ம எந்த அளவுக்கு தியாகம் வந்தோமோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகளுடைய உயர்வு. பிள்ளைகள் பேர் வந்ததே, தீர்க்கதரிசியா மாறிட்டாங்களே, அந்த கிருபை தானே அப்பனா இந்த புஸ்தகத்தில் அவங்க பேரை கொண்டு வந்திருக்கு. அவங்க படித்த பட்டம், அவங்க படித்த படிப்பு இந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கொண்டு வரலையே. அவங்க மேலே இருந்த அபிஷேகம், அவங்க மேலே இருந்த கிருபா வரம் அல்லவா இந்த வசனத்தில் கொண்டு வந்திருக்கு. அப்ப பிள்ளைகள் மேலே எந்த அபிஷேகம் இருக்கோ, பிள்ளைகள் மேலே வரம் இருந்தாதான், கிருபை இருந்தாதான் அந்த பிள்ளைகளை கர்த்தர் எங்கேயும் கொண்டு போய் வைத்துவார். ஐயா பெரிய ஐயா பண்ண தியாகம்தான் பெரிய ஐயாவோடைய மகனை அமெரிக்காவில் பெரிய டாக்டரா உட்கார வச்சிருக்கு. அவர் படித்த பட்டம் இல்லை, அவர் படித்த படிப்பே இல்லை. அவர் பண்ண தியாகத்துக்கு அவரால் அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியாது. நமக்கு பணம் இருக்கு, படிக்க வைப்போம். ஆனால் அந்த ஐயாவுக்கு பணம் இல்லை, அவங்க பண்ண தியாகம். கர்த்தருக்காக எத்தனையோ நாள் பட்னியா இருந்த அந்த தியாகம் தான் பிள்ளைய உயர்த்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. ஆமா, அந்த தியாகம் தான். இப்போ அமெரிக்காவில் போய் கேளுங்க, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அவதான் டீன்.
அவர்கிட்ட கேட்டு தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வைத்திருக்காரு. இந்த உயர்வு எப்படி வந்தது? அவர் படித்த படிப்புக்கா? இல்லவே இல்லை. நீங்கள் வேணா அப்படி எடுத்துக்கிடுங்க, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐயா பண்ண தியாகம், இவங்க பண்ண தியாகம்தான் அந்த பிள்ளைகளை உயர்த்திருக்கு. நம்ம எந்த தியாகமே பண்ணாம ஃபஸ்ட்டு என் பிள்ளை உயரவே மாட்டுக்க, நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய? ஜபந்தான் பண்ணணும். என்ன செய்யணும்? இன்னொரு காரியம் என்னன்னா, இவர் ஊழியத்துக்கு போனாலும் அந்த பிள்ளைகள் நம்மள ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்திருக்கு. வீட்டில் உட்காந்து நல்ல டிவியை பார்த்துட்டு தரதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கல. 4 பெண்களும் நல்லா ஜெபிக்கிற பிள்ளையா இருந்திருக்கு. அதனால தான் அந்த பிள்ளை மேல தீர்க்கதரிசன அபிஷேகம் வந்து விழுது. அப்போ ஊழியத்துக்கு போறார். பிள்ளைகள் என்ன செய்து? வீட்டில் உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கிருபையை வாங்குது. நம்ம பிள்ளைகள் அம்மா எங்கேயாவது போயிட்டா போதும், இதுதான் வாய்ப்பு. கடைக்கு போகிறது, கண்ட கருதை வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்து, அப்போ தான் பாஸ்டர் ஃபோன் போடுவார். எப்போ ஜெபம் பண்ணியா? ஆமாம் பாஸ்டர் ஜெபம் பண்ண பாஸ்டர். எவ்வளோ நேரம்? இப்போ ஒரு அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணிட்டு தான் படுத்தம்மா. ஆனால் அந்த பிள்ளைகள் பண்ண ஜபத்துக்கும் நம்ம பண்ணுற ஜபத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. அவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனாலும் இந்த பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் வர காரணம் என்ன? ஜபம். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கு, நல்லா ஜெபிச்சிருக்கு. அந்த கிருபை தான் அந்த பிள்ளைகளை உயர்த்திருக்கு. நான் நல்லா நீங்கள் எழுதியே வச்சுக்கிடுங்க. கிருபை தான், அபிஷேகம் தான், வரம் தான் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துமே தவிர நீங்கள் என்னதான் முக்கிய படிக்க வச்சாலும் அந்த படிப்பு உங்கள் பிள்ளைகளை. தானியேல் கல்வியில் நிபுணர், நல்ல திறமை உள்ளவர், அரமனில் சேவிக்கக்கூடிய திறமையே இருக்கு. ஆனால் அது அவரை உயர்த்தலை. கர்த்தருடைய பாதத்தில் அவர் உட்கார்ந்து தேவன் அருளிய சகல தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கின அந்த அபிஷேகம் தான் அவரை உயர்த்திச்சு. தேவ சமூகத்தை அல்லாமல் வேற எதுவுமே நம்மளை உயர்த்தாது. நீங்க என்னமோ நீங்க கண்டிப்பா பாருங்க, அங்க எங்க போய் முயற்சி பண்ணிட்டு நீங்க அதை தான் செய்வீங்க. நானே எழுதிதாரேன். தேவ சமூகம் அல்லாமல் உங்க வாழ்க்கையில எந்த உயர்வும் வராது, எந்த ஆசீர்வாதமும் வராது. அப்ப வஸ்தி என்பவள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவள் தான். ஆனா உலக சௌந்தரியம், உலக அழகு அதிகமாய் சபைக்குள்ள வந்த உடனே அந்த சபையால தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியல. உடனே கர்த்தர் அந்த சபையை விலக்கிட்டு இந்த சபைக்கு பதிலாக அதான் உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நீ என்ன செய்யணும்? கீதம் தண்டுட்டார், இனி என் சீட்டு கன்ஃபார்ம், அப்படியெல்லாம் இருந்துடவே முடியாது. ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் பரலோகத்துக்கு கன்ஃபார்ம். சீட்டை மாற்ற அவரால் முடியும், ராஜாவால முடியும். வஸ்தி என்ன நினச்சிருக்கலாம்? நான் ராஜஸ்திரீ ஆயிட்டேன், இனி நான் தான், இனி இந்த சிங்காசனம் எனக்கு தான். ஒரே நாளில் சீட்டு போச்சு, ஒரே நாளில் சிங்காசனம் காலி. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமானது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு பரலோகம் கன்ஃபார்ம். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரலோகம் கன்ஃபார்ம். அபிஷேகம் பெற்றேன், பரலோகம் கன்ஃபார்ம். அது அல்ல. உன் சீட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு, பரலோகம் உன்னை விட்டு போகவும். உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ தான் காத்து கொள்ளணும். வஸ்தி காத்து கொள்ளல, போச்சு, கிரீடம் போச்சு. இப்ப அந்த இடத்துக்கு தான் யாரு வரா? எஸ்தர் கூட எத்தனையோ ஸ்திரீகள் வராங்க. எஸ்தர் கூட
நேரம் 12. எஸ்தர் கூட எத்தனையோ இப்ப இவங்கள் எல்லாம் ராஜா யார் கையில ஒப்படைச்சார்? இப்ப நம்ம எல்லாம் கர்த்தர் யார் கையில ஒப்படைச்சார் சொல்லுங்க? ஆவியானவருடைய கையில. ஆனா இந்த எல்லா ஸ்திரீகளும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தாங்களா? ராஜா ஒப்பு கொடுத்துட்டார். யார் கையில? ஏகா கையில. இப்ப அசோக் இருக்கான், அசோக் ஆவியான கையில ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா அசோக்கு ஆவியான கையில ஒப்பு கொடுத்தானா? அசோக் புரியுதா? எத்தனையோ ஸ்திரீகள் அரண்மனைக்கு வந்தாங்க. அவங்க எல்லாம் ராஜாவுக்கு பிரியமான காரியம் இவங்களுக்குள்ள வரணும் என்பதற்காக தான் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்தா. ஆவியானவரை அல்லாம வேற யாராலையும் தேவனுக்கு பிரியமான பாண்டமாய் நம்மளை வளைய முடியாது. அதனாலதான் நம்மளை ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்தார். ஆனா நம்ம ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்தோமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இது எனக்கு தான். இந்த வசனம் ஆவியான எனக்கு தான் பேசினார். நீ ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையா இரு அப்படின்னா ஆவியானவர் இது எனக்கு எனக்கு பேசலையே. யாருக்கு? நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் மட்டும் ஆவியான இவன்ட்ட பேசியிருக்காரு. ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையா இரு, கவனமா இருன்னு அதெல்லாம் பேச மாட்டார். ஏன்னா இவங்களால ஆவியானவருக்கு என்ன செய்யல? ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. நீங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய அவர் சொல்லாதத நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளாது. ஆவியானவர் சொல்லாதத நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சொல்லத நானும் ஏற்றுக்கொள்ளுவேன், என் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளும். நம்ம அப்படி ஏற்றுக்கொள்தோமா? நம்ம சொல்லுகிற ஆளை தான் பார்க்காம தவிர ஆவியானவரை பார்க்கறதில்லை. இப்போ அநேகர் கெட்டு போக காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றதை பார்க்கறது கிடையாது, அவரை பார்க்கறது. அவரை பார்த்து 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 தனக்கு தானே மண்ணள்ளி போட்டுட்டு அவர் போயிடுவாரு. எங்க? பரலோகத்துக்கு போயிடுவாரு. இவங்க எங்க இருக்கணும்? அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் கேட்க மாட்டேங்க. நம்ம ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கேட்கும். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தவிர வேற ஒன்றுக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா எஸ்தர். நம்ம ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்றோம். யாருக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டேன்? ஆவியானவருக்கு மட்டும் கீழ்ப்படியவே மாட்டேன். மற்ற என்னன்னாலும் சொல்லுங்க, நான் என்ன செய்தேன் சொல்லும். ஐயா, ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம நம்ம யாருக்கு கீழ்ப்படிஞ்சாலும் அதுல தேவன் பிரியப்பட மாட்டார். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தான் இவன் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இல்ல நான் இந்த மேக்கப் தான் போடுவேன், நான் ராஜாவுக்கு முன்பு இப்படி தான் போய் நிற்பேன், இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன், அது மற்றவங்க.
ஆனா எஸ்தர் அப்படி இல்லை. ராஜா எந்த ட்ரெஸ்ஸை போட சொல்றாரோ, ராஜா என் பிள்ளைய பலி செலுத்த சொன்னாலும் அந்த கீழ்ப்படிதல் தான் ஆபிரகாம்கிட்ட இருந்தது. நம்ம ஆவியானவரை தவிர மற்ற யார் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படியும். அப்படியா? சரி. ஆனால் ஆவியானவருக்கு மட்டும் எப்படி நிற்போம்? நான் கீழ்ப்படியணுமா? அவருக்கு வேற வேலையே இல்லை. சொன்னது யாரு? நான் என்ன இங்கே எழுதி வச்சா பேசிட்டு இருக்கேன்? சொன்னது யாரு? ஆவியானவர். நீ கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படி, கீழ்ப்படிலையானா உனக்கும் தேவனுக்கும் உரியது நியாயத்தீர்ப்பு நாளில் நீ கணக்கு கொடு. நான் போயிடுவேன், தேவன் பாதத்தில் சமூகத்தில் போய் உட்கார்ந்துருவேன், சந்தோஷமா இருப்பேன். ஆபிரகாம் சந்தோஷமா இருந்தான், லாசரு சந்தோஷமா இருந்தான், ஐஸ்வர்யானோ வேதனையோடு இருந்தான். ஆவியானவருக்கு கீழ்ப்படிதானவனை நம்ம எண்ணத்தை போட்டு கடிவாளம் போட்டு இழுத்தாலும் அசைய மாட்டான். வேஸ்ட். அவன்கிட்ட பேசியே வேஸ்ட். என்னை பொறுத்தவரை அவன்கிட்ட உட்காந்து நேரத்தை செலவழிக்கதே வேஸ்ட். நான் போய் விட்டுட்டேனே. ஏன்னா ஆவியான சொல்லியே கீழ்ப்படியாதவங்க யார் சொல்லி கீழ்ப்படிய போறாங்க? விட்டுறணும். அது நல்லது. சும்மா போட்டு அவன் பாவமே அப்படின்னா நம்ம பலம முடியாது. கடைசியில் நம்ம தான் பரிதபிக்கப்பட்டவனா மாறுவோம். பரவாயில்லையா? அவன் கீழ்ப்படலன்னா அதை விடு, நீ கீழ்ப்படி. நீ நம்ம எஸ்தரா இருப்போமே. எஸ்தரா இருக்க விரும்புறவங்க எஸ்தரா இருங்க. அனைவருக்கு பிடிக்காது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆவியானவர்களா சொல்றாரு. மிகையாவை கூப்பிட சொன்னாங்க ராஜா. உடனே பக்கத்துல ஒரு ராஜா இருந்தார், சொல்றார், மிகையாவா? அவனை மாத்திரம் கூப்பிடாதீங்க, அவன் எனக்கு நன்மையாவே சொல்ல மாட்டான், அவன் எனக்கு விரோதி. யார் அவன் என்ன அவனை விரோதிக்கவே செஞ்சான்? அவன் எனக்கு நன்மையாவே, எனக்கு ஏக வாக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டான், என் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டான், அதனால அவனை கூப்பிடாதீங்க. உடனே மிகையா வந்தாரு. மிகையாவே, கர்த்தருடைய இதுவரைக்கும் எல்லா தீர்க்கதரிசியும் சொன்னாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஏத்ததா இருந்தது, உங்களுக்கு ஆதரவா இருந்தது, உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் சொல்லுவேன். நம்ம மேல அவருடைய நாமம் உயர்த்தப்படணுமே தவிர வேறொரு நாமம் உயர்த்தப்படவே கூடாது. அப்படி உயர்த்தினா அவனுக்குள்ள ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். சரியில்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பொய்யின் ஆவி வந்துட்டு, மிகையாக்குள்ள மட்டும்தான் என்ன ஆவி இல்லை, பொய்யின் ஆவி உள்ளவன் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், உண்மை உள்ளவனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன்கிட்டையும் என்னதான் இருக்கு, அந்த ஆவி தான் இருக்கு. ஆமா, மிகையா பக்கம் யார் நின்னா? எந்த தீர்க்கதரிசி? எல்லாரும் தீர்க்கதரிசி தானே, இவனும் தீர்க்கதரிசி தானே, பாவமே அப்படி யாராவது நினைச்சாங்களா? மிகையா பக்கம் யாராவது நின்னாங்களா? ஜீவாக்கா, ஏன்னா எல்லா ஆவியும் அதே ஆவி, ஆவியோட தானே சேரும். இல்லை இப்படி பாக்கிய அப்படியே இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்றாரே, நீங்க பார்க்குற பார்வையிலே தெரியுது. ஆவியோட தான் சேரும். மிகையாக்குள்ள இருந்த ஆவி பொய்யின் ஆவி இல்லை, சத்தியத்தை சத்தியமா சொல்ற ஆவி. இங்க ராஜா எனக்கு ஏதாவது தருவார், வெகுமதி வாங்கிடலாம், அவர் நல்ல ராஜா, நல்ல வசதியா இருக்கார், அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லிட்டோம், என்ன தந்துடுவாரு? 1 கோடினாலும் ராஜா தூக்கி அள்ளி தந்துடுவார்னு நினைச்சானா?
இல்லை, அது வந்துடும், பரலோகம் போயிடும். நீங்கள் தர 10,000 ரூபாய் எங்கள் கையில் வந்துடும், ஆனால் பரலோகம் போயிடும். ஆனால் பரலோகம் வந்தாலும் 10,000 ரூபாய் போனாலும் அதுக்கு மேலே கொடுக்கவும் அவரால் முடியும். காணிக்கைக்காக சத்தியத்தை மாற்றக்கூடாது, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது. அது என்கிட்ட கிடையாது. இல்லை, அவன் வேதனைப்படுவானே, அவன் வேதனைப்பட்டா பட்டுட்டு பட்டும். கத்த தானே உன்னை சொல்றாரு, கத்தோடைய வார்த்தையை சொல்றத சொல்லிட்டு நம்ம போயிடணும். வேதனைப்படுறது கவலைப்படாது, ரெண்டாவது அவர் பார்த்துக்கிடுவார். ஆவியானவர் என்ன சொல், அதை தான் நான் பிரசங்கத்தினுடைய தலைப்பு சொன்னேன். உன்னை ஆவியானவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. ஆவியானவர் கையில் ஒன்றை கத்தர் ஒப்படைச்சிட்டார், அதனால நம்ம பரலவும் போக மாட்டோம். ஆவியானவர் கையில் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஒப்படைச்சாதான் பரலவும் போவோம். அதன் பிறகு எஸ்தர் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் ராஜா கொடுக்க தயார். ஏன் அதுக்கு முந்தி கேட்கும்போது கொடுக்கலையே? நீ ஆவியானவருக்கு கீழ்ப்படியிலையே. நான் எவ்வளவோ ஜெபம் வந்தனே, எனக்கு ஆசீர்வாதத்தை தர மாட்டுக்கார, நீ ஆவியானவருக்கு கீழ்ப்படியிலையே. அதை சொல்ல மாட்டோம். நம்ம கத்த தரலைங்கிறத தான் பார்ப்போமே தவிர நம்ம ஏன் கீழ்ப்படியலை அதை பார்த்தோமா? அதெல்லாம் நமக்கு மண்டையிலையும் ஏறாது, இருதயத்திலும் போகாது, வாந்தி பண்ணுவோம். ஆவியை இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இப்பவும் பிடிச்சிட்டே வாரேன். ஆனால் நான் சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமானது. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் நரகத்துக்கு பாத்திரமானா இருந்தால் அங்கே தான் போவீங்க. அது என் கையில் கிடையாது, என் கையில் கிடையாது. நீங்கள் ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுத்தாதான் நீங்கள் பரலோகம் போக முடியும். சும்மா பாஸ்டர் இருக்கும்போது நல்ல பாஸ்டர்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஆவியானவர் கையில் அநேகர் ஒப்பு கொடுக்கலை. நான் இப்போ சொன்னா எல்லாரையும் எந்திரிச்சு நிச்சு என்னென்ன ஒப்புக்கணும் அழகா சொல்ல முடியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அடிபட்டு தான் வருவீங்க. ஆவியானவர் கையில் அநேகர் ஒப்பு கொடுக்கலை. நீங்கள் எழுதியே வச்சுக்கிடுங்க. நான் சொல்றது நான் இருக்கணும் இல்லையோ, நான் இல்லாத நாள்னாலும் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு உணர்வீங்க. ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் கத்த என் ஜபத்தை கேட்கல? நீ எங்க ஆவியான கையில ஒப்பு கொடுத்த? ஆனா ஆவியான கையில ஒப்பு கொடுத்துட்டு நீ ஜெபம் பண்ணி நீ என்ன கேட்டாலும் அவ உனக்காக செய்வார், உனக்காக செங்கோலை நீட்டுவார். நீ ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு ஜெபி, செங்கோல் நீட்டப்படும், கண்டிப்பா நீட்டுவார். தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஆவியானவரை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படுறது கிடையாது, ஆவியானவர் சொன்னா ஏத்துக்கிறது கிடையாது, ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்கறது கிடையாது. கடைசியில் எலிசாட்ட வந்து நிற்கிறது, எலிசாவே எனக்கு கடன் ஆயிட்டு, நான் என்ன செய்ய? என்ன ஆவியானவர் கையில் ஒன்று ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆவியானவர் உன் வீட்டில் இருக்காரு, அவர் கிரியை செய்ய விட மாட்டுக்க, அவர் பேசினாலும் நீ கேட்க மாட்டுக்க, அவர் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டுக்க. இப்போ கடன் அதிகமானோன்னு எலிசாவே கடன்காரன் வாசல்ல வந்து நிற்கான், நான் என்ன செய்ய? ஆவியானவரை வீட்டில் வச்சுட்டு அப்போ என்ன காரணம் இருக்கும் நீங்க சொல்லுங்க? ஆவியானவருக்கு அவளும் அவ குடும்பமும் ஒப்பு கொடுக்கல. அந்த ஆவியானவருடைய அசைவுக்கு அவளும் அவள் குடும்பமும் ஒப்பு கொடுக்கல. இப்ப ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும், உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஜெபம் பண்ண போது இந்த ஆவியானவரிலிருந்து ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு, அந்த எண்ணெயிலேருந்து ஊற்று வந்துகிட்டே இருக்கு.
அப்போ ஊற்ற வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம வீட்டு மேலேயே வச்சுக்கிட்டு கர்த்தாவே என்னை ஏன் நீ ஒப்பு கொடுக்கலையே? நிறைய பேர்கிட்ட பேசுறார். நான் அதுக்காக தான் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நீ ஏசினாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் பேசணும். ஒப்பு கொடுக்கலையே. ஒப்பு கொடுக்காம நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் ராஜா தரமாட்ட. அதே இது ஆவியானவர் என்ன சொன்னாலும் அதை செய்ய நீ ஆயத்தமா இருந்து நீ அதன் பிறகு என்ன கேட்டாலும் பாதியே கேட்டாலும் முழுமையாவே ராஜா கொடுப்பார். சொன்னாரா இல்லையா? எஸ்டர் நீ பாதி கேட்டாலும் அந்த எஸ்தரை அரண்மனைக்குள்ள கொண்டு வந்தது தன்னுடைய மாம்சத்தை தன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற கொண்டு வரல, அநேகரை மீட்பதற்காக கொண்டு வந்தார். அநேக யூதரை ரட்சிப்பதற்காக கொண்டு வந்தார். நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சபைக்கு கொண்டு வர காரணம் நம்ம மூலம் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக தான் நம்மளை கொண்டு வந்தார். இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து உன் குடும்பத்தை விட்டுட்டு வேறொரு குடும்பத்துக்கு போயிரும். ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை விட்டுட்டு வேறொரு குடும்பத்துக்கு போயிரும். கிருபை உன் குடும்பத்தை விட்டுட்டு வேறொரு குடும்பத்துக்கு போயிரும். உன்னை அழைச்ச நோக்கத்தை நிறைவேற்று. கொண்டு வந்தது அதற்காக அல்ல, உன் மாம்சமும் உன் மனதும் விரும்புவதற்கு செய்வதற்காக நீ சபைக்குள்ள வரல. வார்னிங், உன்னை நான் சபைக்குள்ள கொண்டு வந்தது உன் மூலம் அநேகரை ரட்சிக்க கொண்டு வந்தேன். எஸ்தரை கொண்டு வந்தது எதற்கு? அரண்மனைக்கு. அவளுடைய மாம்சமும் அவளுடைய மனதும் விரும்புவதை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரல. அது வெளியே, அதுக்கல்ல அரண்மனை. சபை என்பது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் சபை. அதுக்குள்ளதான் நம்ம வந்திருக்கோம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் ஆவியானவருடைய கையில நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஃபுல் கேரண்டி அவர். கவலையே பட வேண்டாம். ஒப்பு கொடுத்துட்டாச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஆனால் ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். இல்லை பஸ்ட் நான் ஒப்பு கொடுத்து தான் இருக்கேன் அப்படின்னு நான் அவங்க பக்கம் வரல, அந்த பக்கம் நான் வாக்குவாதத்துக்கே வரல, அந்த பக்கம் அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. அது நம்மெல்லாம் சொல்லியே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாத கேஸ். அதெல்லாம் விட்டுறணும், அதெல்லாம் நம்ம கையில் எடுக்கக்கூடாது. நான் இன்னும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும், இன்னும் நான் மாறணும் அப்படின்னு நினச்சி ஒப்பு கொடுக்கிறவங்கள தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். கண்களை மூடுவோம். மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்ட கன்றே கண்போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை என்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் ஓம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே கோயவனே கண்ணாக்கி பார்த்திடுமே. அநேகர் மண்ணாசையில் மயங்கி மெய்வெளி விட்ட கன்று கண்போன போக்கை பின்பற்றுகிறீர்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கேட்ட வசனத்தின்படி எத்தனை பேர் உண்மையாய் ஒப்பு கொடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது.
ஆனால் நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரும் கத்தாவே. இதில் யார் யார் உண்மையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாதப்பா. ஆனால் உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்களை நீர் கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பீரப்பா. அந்த வெளிப்பாடு எனக்கு உண்டு கத்தாவே. கத்தாவே, உண்மையாய் ஒப்பு கொடுத்த, உண்மையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.